ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், இன்னும் ஆல்ரெடி என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்றைக்கான கிளாஸை கொண்டு போயிடலாம். நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், காலங்கள், அதாவது டென்சஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டென்சஸ் அப்படின்னு வரும்போது நிகழ்காலத்தில், எதிர்காலத்தில், இருந்த காலத்தில், ஸோ இந்த மாதிரியான நம்ம வித்தியாசமான ஒவ்வொரு காலங்கள்லையுமே கொடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் ப்ரெசன்ட், ஃபார்ம் ஆஃப் பாஸ்ட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபியூச்சர் அப்படிங்கிறதான் அதை பர்ஃபெக்ஷனில், கண்டினியூஸில், இந்த மாதிரி ஒவ்வொரு டேர்ன்ஸ்லையும் கொடுத்துட்ருக்கு. ஸோ அப்போ ஒரு கண்டினியூஸ், ஒரு பர்ஃபெக்ஷன் அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசங்கள் இருக்கலாம் அப்படின்னா, நார்மலாக ஒரு நிகழ்காலத்தில் பேசுகிற விஷயங்களுக்கோ, கண்டினியூஸில் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் பேசுறதுக்கோ, இல்லை நடந்து முடிஞ்ச விஷயத்த கரெக்டாக சொல்கிறதுக்கோ அப்படிங்கிற மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அதனால தான் காலங்களில் பார்த்தோம்னா 12 விதமான காலங்கள் இருக்குது. த ஃபார்ம் ஆஃப் 3 திங் மட்டும் வச்சு, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் மட்டும் வச்சுட்டு இந்த 12 விஷயங்களையும் கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு டேர்ன்ஸை எடுத்துகிட்டு வர்றது தான். சரிங்களா? ஸோ அப்போ அதன் அடிப்படையில் ஒரு வேர்ப் எடுக்கிறோம், ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோன்னா, ஒரு டென்ஸுக்கு ஒரு ரூல் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ரூல் போதும் தான். பட் ஆக்ஷன் அப்படிங்கும் போது இந்த ஆக்ஷன் தான் என்ன பண்ணுது அப்படின்றாங்க, நமக்கு யார் யார் எப்படி எப்படி அப்படிங்கிறது செயல்படுறது சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆக்ஷனை ஆக்ஷன் தான் முக்கியமான ஒரு வேலைகளாக செய்யக்கூடும். ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியத்தை வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்குறதோ இல்லை முழுமையடைய செய்கிறதோ அதுதான். ஏன்னா என்னதான் நீங்கள் ரூல் அப்ளை பண்ணாலும் அந்த ஆக்ஷன் கொடுத்தா தான் என்ன செயலை செய்கிறாங்கன்றதை இண்டிகேட் பண்ணும். அந்த செயலை யார் செய்கிறாங்கன்றதை வந்து சப்ஜெக்ட் இண்டிகேட். சரிங்களா? அப்புறம் 2 விஷயங்களுமே தேவை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ் என்ன, ரூல் என்ன, எப்படி சென்டென்ஸ் எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் பாசிட்டிவ் ஃபார்ம், V1, V2, V3, V1 plus ing. Present, past, past participle. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ப்ரெசென்ட்டில் வாட்ச், பார்க்க. V2 and V3ல watched. ஸோ வாட்ச். ஸோ வாட்ச்னா கையில் இருக்கக்கூடிய நமக்கு ரிஸ்ட் வாட்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ரிஸ்ட் வாட்ச்னா நம்ம கை கடிகாரம் அப்படிங்கிறது ரிஸ்ட் வாட்ச் ஆகும். இங்கே வந்து நம்ம கேன் சே பர்டிகுலர்லி ஆஃப் வாட்ச் அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்க்குறது. ஓகேங்களா? கேன் அப்சர்வ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கு வாட்ச்டுக்கு வந்து பார்த்தேன், பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது த ஃபார்ம் ஆஃப் 2 and 3. And V1 plus ing के watch plus ing, I mean watching. Okay, so the verb form ready. இப்போ subjects எழுதலாம். I, we, you, he, she, they, it. Then இது எல்லாமே can say subjects இல்லையா? Then rule போலாம். Subject plus is, am, are plus V1 plus ing plus object. ஓகேங்களா? ஸோ ரூல் ரெடி அண்ட் அஃபர்மேட்டிவ் ரெடி. இப்போ யாருக்கு என்ன மேட்சிங்ன்றதை எழுதலாம். I am, I was அப்படிங்கிறது எழுது. ஸோ I amக்கும் wasக்கும் present and past form. He is, was, she is, was, it is, was. ஸோ நமக்கு he, she, it over, then we, are, were, they are, were, you are, were. ஸோ அப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஃபார்மேஷன் கொடுத்துட்டோம், which is on present, then past. Present, past. இவங்களுக்குமே present, past கொடுத்தாச்சு இல்லையா? ஸோ இதோடைய ஒர்க் ஃபார்ம் ரெடி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், சென்டென்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள்,
ஸோ இப்போ நான் என்ன எடுக்கிறேன் இங்கன்னா வி அப்படிங்கிறத எடுக்கிறேன். வி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், யூ அண்ட் மீ, இருவர். யூ அண்ட் மீ அப்படிங்கிற 2 பேர் மட்டும்தான். ஸோ வி அப்படின்னா நாங்கள் இல்லை நாங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ இருவர் எடுக்கிறோம். ஸோ வீக்கு வந்து ப்ரெசென்ட்டில் நம்ம எழுதுகிறோம். ப்ரெசென்ட் கண்டினியூஸ்னால வி ஆர். V1 plus ing watching. Watch plus ing watching. We are watching TV. அதாவது television. ஓகேங்களா? So we are watching TV, television. ஸோ அப்போ என்ன எழுதலாம் அப்படின்னா நாங்கள் டிவி இல்லையா, தொலைக்காட்சி, வாட்சிங் பார்த்து, கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கொடுக்கணும். எதனால் அப்படின்னா இங்கே நம்ம நாங்கன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, யூ அண்ட் மீ அப்படிங்கும் போது இருவர் சொல்லியிருக்கோம். அப்போ கொண்டிருக்கிறோம்னா நான், நீ அண்ட் நீயும் நானும் அப்படிங்கிறது இல்லையா. அப்போ நாம்க்கு ஆப்போசிட் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர்கள் வந்தால் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். அவள் வந்தால் இருக்கிறாள், அவன் வந்தால் இருக்கிறான். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே நாங்கள் வி வரும்போது கொண்டிருக்கிறோம். அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம், தொலைக்காட்சியை வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது தான். ஸோ அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மீன் புரிஞ்சுக்கிட்டா போதும், யார் எத்தனை பேர் குறிக்கும் அப்படிங்கிறது. யூ அண்ட் மீ ஆர் ஹி அண்ட் ஷீ அந்த மாதிரி 2 பேர் அப்படிங்கிறத குறிக்கிறது. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் வச்சு நம்ம உங்களுக்காக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். நீங்களுமே இதை பேஸ் பண்ணி ஒரு 5 to 10 or 20 சென்டென்சஸ் எழுதவும் செய்யுங்க, பேசியும் பழகுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பேசுறீங்களோ அப்போ தான் உங்களுடைய ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ளூயன்ஸ் வரும், வார்த்தைகளோட உச்சரிப்பு கரெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.